ட்விஸ்ட், பெரிய ட்விஸ்ட். மோஸ்டா இன்னைக்கு வந்து சர்டிபிகேட் கிடைச்சிருங்க. ஏன்னா வந்து அதுக்கு பேசின அட்வொகேட்ஸ் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா இருந்தாங்க. ஜனநாயகன் படத்துக்கு இன்னைக்கு சர்டிபிகேட் வந்துடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இன்னைக்கு கோர்ட்ல அவ்வளவு ட்விஸ்ட். ஜனநாயகன் படத்துக்கு சர்டிபிகேட் கிடைக்குமா கிடைக்காதா, அதாவது படத்தை இந்தியாவில ரிலீஸ் பண்றதுக்கு சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். யூன்னு சொல்லி கொடுப்பாங்க, எல்லாரும் பார்க்கலாம். இல்ல ஏன்னு சொல்லுவாங்க, கூலி படத்தை கொடுத்த மாதிரி அடல்ட் மட்டும் தான் பார்க்க. இல்ல யூஏன்னு கொடுப்பாங்க, அடல்ட் சூப்பர்வைசன்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுப்பாங்கல்ல, அந்த சர்டிபிகேட்டை வந்து குடுக்கலாமா வேணாமாங்கிறத டெசிஷன் வந்து இன்னைக்கு வந்து போஸ்டா கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் எல்லாருக்கும் நினைச்சோம். பட் இப்ப என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜான் 9 அன்னைக்குதான் படத்துக்கான ஜட்ஜ்மெண்ட் சர்டிபிகேட் வந்து குடுக்கலாமா வேணாமாங்கிற ஜட்ஜ்மெண்ட் ஜான் 9 தான் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் பண்ணிருக்காங்க. இல்லனா மேபி ஜான் 8 நாளைக்கு வரலாம். பட் எப்படி பார்த்தாலும் ஜான் 9 அன்னைக்கு காலையில படம் ரிலீஸ், நாளை கழிச்சு விடிஞ்சா படம் ரிலீஸ், வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ், 5000+ ஸ்கிரீன்ஸ், 500 கோடிக்கு வந்து ப்ரொடியூசர் படத்தை எடுத்திருக்காரு. ஆனால் அந்த படத்துக்கு இன்னமும் சர்டிபிகேட் வரல. நாளை கழிச்சு விடிஞ்சா படம் ரிலீஸ் ஆகணும். ஆனா கோர்ட்ல வந்து நடந்ததை பார்த்து அங்க இருக்கக்கூடிய அப்சர்வர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நிறைய இந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட், இந்த லா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க அப்சர்வ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகுறதே வந்து சர்டிபிகேட் கொடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிறதே ஜான் 9 தாங்க தெரியும் அப்படின்னு வந்து மோஸ்டா சில பேர் சொல்றாங்க. பட் கோர்ட் என்ன டெசிஷன் எடுக்குது, நம்ம நாளைக்கு கழிச்சு தின் சான்ஸ் நாளைக்கே வராது கூட. பட் மோஸ்ட் லைக்லி ஜான் 9 தான் இதுக்கு ஜட்ஜ்மெண்டே வர வாய்ப்பு இருக்குது. அதாவது சர்டிபிகேட் கொடுக்கலாமா வேணாமான்னு. அவங்க சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து மறுபடியும் படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணாலும் அதுக்கு நடுவில் மறுபடியும் சிபிஎஃப்சி வந்து மறுபடியும் அப்பீல் பண்ணி வேற கோர்ட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஹையர் கோர்ட்டுக்கு போய் இது இன்னும் கேஸை இழுக்கவும் வாய்ப்பு இருக்குது. சோ ஜான் 9 அன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுறதுல ஏகப்பட்ட பிரச்சனை. ரொம்ப சிம்பிளான விஷயங்க. சிபிஎஃப்சி கிட்ட இந்த படத்தை வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு, ஒரு டீம் வச்சு அவங்க படத்தை பார்த்துட்டு அவங்க வந்து ஓகே இந்த படத்துக்கு இதெல்லாம் கட் பண்ணுங்க, இத்தனை பேர் இந்த ஆடியன்ஸ் பார்க்கலாம், அடல்ட்டுக்கான படம் இது, இல்ல எல்லாருக்கான படம் இது, யூ படம் வந்து இல்ல அடல்ட் சூப்பர்வைசனோட யூஏ படம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில படத்துக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த சர்டிபிகேஷனுக்கு படத்தை வந்து டிசம்பர் 18 ஓகேவா, லாஸ்ட் மந்த் டிசம்பர் 18 ஆல்மோஸ்ட் 20 டேஸ்க்கு முன்னாடியே தட்கல் முறையில, தட்கல் நம்மளுக்கு தெரியும் அந்த ஹைவேஸ்ல யூஸ் பண்ற அதே தட்கல் டம் தான், ஃபாஸ்டா கொடுக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா பே பண்ணி வந்து கவர்மெண்ட் மூலியமாவே வந்து அவங்க தட்கல் முறையில வேற அப்ளை பண்ணிருக்காங்க ஜனநாயகன் படத்துக்கு சர்டிபிகேட்டுக்கு. டிசம்பர் 18 அப்ளை பண்ண சர்டிபிகேட்டுக்கான படத்தை வந்து டிசம்பர் 22 வந்து ஒரு 5 பேர் கொண்ட குழு பார்த்து முடிச்சு யூஏ தருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? யூஏ சர்டிபிகேட் தருவோம்னு சொல்லிட்டு படத்துல வந்து கட்செல்லாம் சஜஸ்ட் பண்றாங்க, யூஏ உங்களுக்கு தருவாங்கன்னு சொல்லிடுறாங்க. இத சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னமும் சர்டிபிகேட்டை கொடுக்காம இருக்காங்க. அதாவது டிசம்பர் 22 வந்து படத்துக்கு யூஏங்கிறத சொல்லிடுறாங்க. ஆனா இன்னைக்கு 7th ஜனவரி இன்னமும் கையில சர்டிபிகேட் இல்ல. படம் ரிலீஸ் ஆனதுக்கு நாளை கழிச்சு விடிஞ்சா ரிலீஸ், 48 hours கூட கிடையாது, less than 48 hours, less than 2 days. இந்த நிலைமையில நாளைக்கு காலையில மறுபடியும் கோர்ட்டுக்கு போகணும், நாளை கழிச்சு கோர்ட்டுக்கு போகணும். எப்ப சர்டிபிகேட் கிடைச்சு எப்ப ரிலீஸ் பண்றது? 5000 ஸ்கிரீன்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா ஆல்ரெடி டிக்கெட் வந்து புக்கிங்ஸ் வந்து ஓபன் ஆயிடுச்சு. எத்தனையோ லட்சம் பேர் வந்து புக் பண்ணிருக்காங்க. நீங்க எங்க ரேங்கிங் எடுத்து பாத்தீங்கன்னாலும் யூஎஸ்ல, பிரான்ஸ்ல, ஜெர்மனில, யூகேல எங்க இந்த போல்ஸ்டர்ஸ் எல்லாம் போட்டே இருப்பாங்க. நீங்க எங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் இந்த ராஜா சாபி அது ஒரு பேன் இந்தியா படம், அதை விட ஜனநாயகம் புக்கிங்ல அதிகமா இருக்குது. ஆனா படத்துக்கு இன்னும் சர்டிபிகேட் இல்ல. மத்த கண்ட்ரில தான் சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு. ஆனா இந்தியா கிடைக்கலன்னா 10 இடத்துல மட்டும் ரிலீஸ் பண்ண முடியாது. ரிலீஸ் பண்ணாங்கன்னா பைரட் ஆகி படம் வந்து வந்துட வாய்ப்பு இருக்குது. ஒரே நேரத்துல தான் எல்லாத்துலயும் ரிலீஸ் ஆகணுங்கிறதுனால படம் ரிலீஸ் ஆகுமாங்கிறதுலே வந்து இப்ப நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன்பா டிசம்பர் 22 வந்து யூஏ சொல்லிடுறாங்கல்ல, அப்போ 7th ஜனவரி இன்னைக்கு வரைக்கும் ஏன் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் வந்து அவங்க சைட்ல இருந்து, போர்டு சைட்ல இருந்து, சிபிஎஃப்சி சைட்ல இருந்து முதல்ல கோர்ட்டுக்கு வந்து பேசுறாங்க. அவங்க முதல்ல என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஒரு 4 வாரம் வேணுங்கிறாங்க. அவங்க இதுக்கு பதில் சொல்றதுக்கு ஏன் தரலாங்கிறதுக்கு பதில் சொல்றதுக்கே எங்களுக்கு இன்னும் 1 மாசம் வேணும்னு கேக்குறாங்க. இல்லப்பா படம் நாளை கழிச்சு ரிலீஸ் வந்து நீங்க பேசினதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் படத்தை வந்து 5 பேர் கொண்ட குழு பாக்குறாங்கல்ல, அதை பார்த்ததுக்கு அப்புறம் நேத்திக்கு ஆர்குமெண்ட் ப்ரொடியூசர் சைட்லன்னு சொல்லியிருந்தாங்க, படத்தை பார்த்தா 5 பேரை எதை கட் பண்ண கூடாது, இப்ப இதான் சர்டிபிகேஷன் சொல்லிட்டாங்க. அதை தவிர படத்தை அவர் யாருமே பார்க்க வாய்ப்பு இல்ல. படத்துக்கான யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கிறாங்க, யாருமே பார்க்க முடியாது இந்த படத்தை, 5 பேர் தான் பாத்துருக்காங்க, அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. வேற யாரோ ஒருத்தங்க எப்படி பாத்துருக்க முடியும் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கேட்கறாங்க. இப்போ கவர்மெண்ட் சைட்ல சிபிஎஸ்சி சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து 5 பேர் பார்த்தாங்கல்ல, அதுல இருக்கிற ஒருத்தர் வந்து படத்துல எம்ப்ளம்ஸ், ஓகேவா, இந்தியாவோட டிஃபென்ஸ் போர்ஸோட எம்ப்ளம்ஸ், அதாவது இந்தியாவோட ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் இந்த மாதிரி இருக்கிற டிஃபென்ஸ் போர்சஸ் இருப்பாங்களா, அவங்களோட எம்ப்ளம்ஸ் வந்து அங்கங்க யூஸ் ஆகி இருக்குதான். அதனால அதை பார்த்து அவருக்கு சந்தேகம் வந்து அவர் மறுபடியும் வந்து இங்க ஒரு ரிவிஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எழுதி கொடுத்திருக்காரா. இந்த கம்ப்ளைண்ட் வந்து அவர் யார்கிட்ட கொடுத்திருக்காருன்னா சிபிஎஸ்சியோட
சேர்மன் கிட்ட. சேர்மன் வந்து அதை பார்த்துட்டு அப்படியாப்பா சரி அப்ப ரிவிஷன் கமிட்டி அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி அவரு சொல்லிட்டாரா. அதனால இப்ப ரிவிஷன் கமிட்டிக்கு அவங்க அனுப்ப போறாங்களா. ஆனா ரிவிஷன் கமிட்டி ஃபார்ம் பண்றதுக்கு இன்னொரு ஒரு 20 days அவங்க எடுத்துக்கிறதுக்கான அவங்களுக்கு டைம் லைன் இருக்குது. படத்தை வந்து சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் 5 பேர்ல இருக்கிற ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு மறுபடியும் நீங்க வந்து இன்னொரு ஒரு டீம் வைங்க. அப்ப மறுபடியும் ஒரு 5 பேரை சேர்க்கணும். அந்த 5 பேரை சேர்க்கறதுக்கே 20 நாள் வரைக்கும் எங்களுக்கு டைம் எடுத்துக்க உரிமை இருக்குது. கோர்ட் வந்து எங்களோட சிஸ்டம் கூட வந்து வளர்ப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து சிபிஎஃப்சி சைட்ல இருந்து பேசுறாங்க. ப்ரொடியூசர் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க படம் வந்து நாங்க டிசம்பர் 18 கொடுக்குறோம், டிசம்பர் 22 ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, 7th January வரைக்கும் நீங்க சர்டிபிகேட் கொடுக்காம இருக்கீங்க. நான் வந்து என் தொண்டை தண்ணி வத்த மொட்டை மாடியில இருந்து லிட்டரலா ரூஃப் டாப்னு சொல்றாங்க, தொண்டை தண்ணி வத்த மொட்டை மாடியில இருந்து நான் கத்திட்டு இருக்கேன். January 9 படம் ரிலீஸ் 500 கோடி நான் போட்டிருக்கேன். 5000 ஸ்கிரீன் வேர்ல்டு ஃபுல்லா கமிட்மெண்ட் கொடுத்திருக்கோம். வேர்ல்டு ஃபுல்லா இத்தனை லட்சம் பேர் ஆல்ரெடி டிக்கெட்டை புக் பண்ணிருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லா புக் பண்ணிட்டாங்க. இப்போ இவ்வளவு பேரோட விஷயம் இருக்கு, இவ்வளவு பேரோட இன்வால்வ்மெண்ட் இருக்குது, இத்தனை லட்சம் பேரோட உழைப்பு இருக்குது, இத்தனை லட்சம் பேரோட மணி உள்ளுக்குள்ள சிக்கி இருக்குது. ஒரு டிக்கெட்டை புக் பண்ண வர படமும் சிக்கி இருக்குல்ல. அப்ப இத்தனை பேர் இருக்கிறப்போ நீங்க இதை இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் சைட்ல இருந்து சொல்றப்போ பதிலுக்கு அவங்க சைட்ல அப்ப இன்னொன்னு சொல்றாங்க, இந்த படத்துக்கு வந்து ரிவிஷன் கமிட்டி அனுப்பணும் அப்படின்னு சொன்னது வந்து சேர் பர்சன் இவங்க சொல்றாங்க. ஆனா அனுப்பிக்கணும் அனுப்பணும்னு சொல்றது வந்து சிஇஓ ஆஃப் சிபிஎஃப்சி தான், சேர் பர்சன் கிடையாது. சேர் பர்சன் அது கீழே தான் சிஇஓ தான் சொல்லியிருக்காரு. சேர் பர்சன் சொல்லணும்னா அது சிபிஎஃப்சி சைட்ல இருந்து சொல்றாங்க, இல்ல சேர்பர்சன் சொல்லிதான் சிஇஓ சொன்னாரு, அதனால சேர்பர்சன் சொன்ன மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு சொல்றாங்க. பட் ஒரு மாதிரி நிரந்தாவாதமா 2 சைடும் வந்து மாத்தி கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் வராத மாதிரி தான் படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் சைட்ல இருந்து அஃப்கோர்ஸ் இத்தனை பேர் கமிட் பண்ணியாச்சு, படம் ரிலீஸ் பண்ணணும், எல்லா போஸ்டரும் போட்டாச்சு, Jan 9th படம் ரிலீஸே ஆகியே தீரணும் அப்படின்னு சொல்றாங்க. சிபிஎஃப்சி சைட்ல இருந்து கிட்ட இல்ல நாங்க வந்து மறுபடியும் தணிக்கை குழு இன்னொரு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம், அந்த டீம் வந்து மறுபடியும் படத்தை பார்ப்பாங்க, அவங்க வந்து கட்சி இருக்கா இல்லையாங்கிறத சஜஸ்ட் பண்ணுவாங்க, இது என்ன பண்ணலாம்னு சொல்லுவாங்க, அதுக்கு எங்களுக்கு 20 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு வந்து அந்த ஸ்டார்டிங்ல அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, எங்களுக்கு இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கே 1 month வேணும்னு, அதுல இருந்து இப்ப இதுக்கு 20 days டைம் காமிக்கிறது எல்லாமே வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகுறது Jan 9th இல்லாம தள்ளி போகிறதுக்கான ஒரு பேட்டர்ன் தான் வந்து தெரியுது. ஓகேவா, இதுதான் வந்து சிபிஎஃப்சியோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப தெரியுது. சிபிஎஃப்சி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவரு சொன்னதை வந்து அந்த டெசிஷன் வந்து அல்டிமேட் டெசிஷன், அதை நிறுத்தலாமா வேணாமாங்கிறது வந்து சேர்மன் கிட்ட தான் இருக்குது. அவர் நிறுத்தணும்னு சொல்லிடுறாரு. அதனால 4 பேர் சொன்னாலும் சரி, 5 பேருமே படத்துல பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் சரி, இவர் வந்து நிறுத்தணும்னு நினைச்சா அவர் நிறுத்திடலாம். அந்த அளவுக்கு அவர்கிட்ட பவர் இருக்குங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஓகேவா, அந்த அளவுக்கு அவர்கிட்ட பவர் இருக்குது, அவர் தான் வந்து அல்டிமேட் அத்தாரிட்டி. அதனால இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் தான், எங்களுக்கு டைம் ஆகும் அப்படிங்கறத வந்து மறுபடியும் சிபிஎஸ்சி சைட்ல இருந்து சொல்றாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் சோசியல் மீடியா வந்து இமீடியட்டா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி விஜயனாவோட கடைசி படம். நீங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம சிஎம்ல இருந்து இப்ப டிஎம்கே டிவிக்கு தான் பெரிய கிளாஷா போயிட்டு இருக்குது. பட் சிஎம்ஏ வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. டெபுட்டி சிஎம் வந்து விஜய் ஃபேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ அப்படி இருக்கிறப்போ எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ, பாலிடிக்ஸ் இஸ் பாலிடிக்ஸ், பட் சினிமாவோட லாஸ்ட் சினிமாங்கிறப்ப எல்லாருமே என்ஜாய் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு படம், ஒரு மாஸ் என்டர்டெய்னர், அவங்க வந்து அதை தான் நோக்கி போயிட்டு இருக்கிறப்ப எல்லாருக்குமே ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தப்போ இப்ப படம் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கறதே ஒரு கேள்வியாக ஆரம்பிச்சிருக்குது. சோ Jan 9th அன்னைக்கு வேணா நிச்சு பயங்கரமான ரிலீஸ் டேட். ஓகேவா, ஏன்னா Jan 9th ஆரம்பிச்சு அடுத்து ஒரு 10 daysக்கு தமிழ்நாட்டுல லீவு தான். சாட்டர்டே சண்டே வருது, அதுக்கப்புறம் பொங்கல் வருது, போகி வருது, மாட்டு பொங்கல் வருது, எல்லாமே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த சாட்டர்டே சண்டே வந்துருதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீக்கெண்ட். ஓகேவா, அப்படியே படம் வந்து பேய் ஹிட் ஆகும், படம் எப்படி இருந்தாலும் பேய் ஹிட் ஆயிடும். ஓகேவா, அதனாலதான் பராசக்தி நாங்க முன்னாடியே கொண்டு வரோம்னு சொல்லிட்டு டான் பிக்சர்ஸ் இல்லன்னு சொல்றாங்க. சோ அவ்வளோ பெரிய ஒரு ரிலீஸ் டேட் அப்ப வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமாங்கிறதே இப்ப கேள்வியா இருக்குது. சரி, ஃபைனலா என்னதான் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்சர்வர்ஸ். ஓகேவா, அப்சர்வர்ஸ். ஏன்னா நான் வந்து நேற்றுக்கு சோசியல் மீடியால போஸ்ட் அவங்க எல்லாம் வந்து ஓகே நாளைக்கு வந்துரும் அப்படின்னு அதெல்லாம் எடுத்துக்க வேணாம். பட் த ஹிந்துல இருந்துட்டு ஒரு சீஃப் எடிட்டர் ஐ கெஸ் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட். ஓகேவா, அவங்க வந்து இமானுல் தான் நினைக்கிறேன். அவங்க வந்து கொஞ்சம் இதை அடிக்கடி போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு ட்வீட் கடைசியில போடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேபி ஓகேவா, மேபி ஜட்ஜ்மெண்டே வந்து Jan 9th காலையில வர வாய்ப்பு இருக்குது. அதாவது படத்துக்கு சர்டிபிகேட் கொடுங்க அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்டோ, இல்ல படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்டோ, ஏன்னா கொடுங்கன்னு சொல்லி தானே இப்ப கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்டே Jan 9th காலையில தான் வர வாய்ப்பு இருக்குது. அப்படியே படத்துக்கு Jan 9th வந்து நீங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் மறுபடியும் சிபிஎஃப்சி சைட்ல இருந்துகிட்டு அந்த சர்டிபிகேஷன் கொடுக்க வேண்டியவங்க இருந்துகிட்ட மேல் கோர்ட்டுக்கு போய் மறுபடியும் கேஸ போட்டு இன்னும் இழுக்க வாய்ப்பு இருக்குது. சோ இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான சினாரியோ தான் ஜனநாயகனோட மொத்த டீமுக்குமே அப்படிங்கறதான் வந்து இப்போதைக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தெரிய வர்றது. அண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சதாங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்பமும் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பிரச்சனைங்கிறது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜயனாவோட லாஸ்ட் ஒரு 15 years
20 இயர்ஸ் ஆஃப் சினிமாவே அப்படிதான் இருந்திருக்கு. 15 இயர்ஸ் நம்ம சொல்லலாம். 15 இயர்ஸ் ஆஃப் சினிமா அப்படிதான் இருந்திருக்குது. இப்பவும் அது கண்டினியூ ஆகுது. சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் சில படங்களுக்கு முந்தின நாள் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சு அடுத்த நாள் விஜய் அண்ணா படம் ரிலீஸ் ஆன கதைகளும் இருக்குது. காலையில ரிலீஸ் ஆகாம மத்தியானம் ரிலீஸ் ஆன கதைகளும் இருக்குது. சோ எப்படி படம் ரிலீஸ் ஆகும்னு தெரியல. பட் கண்டிப்பா ப்ரொடியூசர் சைட்ல இருந்து ஃபேன் சைட்ல இருந்து எல்லாருமே எப்படியாவது நயன்தன்னைக்கு படத்தை ரிலீஸ் ஆனா அந்த பேச்சு மறுபடியும் கிடைக்காது. அவ்வளவு பெரிய ஹாலிடே மறுபடியும் கிடைக்காதுங்கிறதா முக்கியமான ஒரு விஷயம். சோ அதை நோக்கி தான் புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி